நண்பர்களே, இது வந்து 60 அடி மரம். அதாவது 60 ஃபீட் ஹைட். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது ஏறுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி மாதத்துல மட்டும் இந்த ஏப்ரல், மே இந்த 2, 3 மாதத்துல வந்து ஸோ இந்த நொங்கு வந்து சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு. அதாவது ஹெல்த்துன்னா லென்ஸ், இந்த கண் பார்வைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்து அதிகமாக சாப்பிடுவோம். இது ஒரு 3 மாதம் தொடர்ந்து இதே ஒரு வேலையாக இருக்கும் எங்களுக்கு. காலையில் டிஃபன் சாப்பிட்ணுன்னா இதுதான் எங்களுடைய வேலையே. ஸோ இவ்வளோ ஹைட்டு, அதாவது வந்து 60 அடி ஏறி வெட்டி அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். காலைல 6 மணிக்கு 5 மணிக்கு வீட்டை விட்ருவோம். ஸோ வந்துட்டு இதெல்லாம் வெட்டி சாப்பிட்டு போவோம். ஆனால் அது மேலே பாம்பு இருக்கும். சில நேரத்தில் என்னென்னமோ பூச்சிங்க, குளவிங்க அதுங்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏறணும். அவ்வளோ தூரம் போயிட்டு பை சான்ஸ் ஏதாவது கடிச்சு அங்கே ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது விதி தான் ஒரு முடிவு, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் போய் நம்ம ஏறி அதில் ஏதாவது ஒரு பாம்பு கிம்பு இருந்தாலும் அங்கேருந்து உயிர் விட முடியாது. விட்டா உயிர் போச்சு. ஸோ ஏதாவது ஒன்று தப்பிச்சு ஒன்று கடித்தா கடி வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா தப்பிச்சோம். அதுதான் ஒரு விஷயம். இந்தமாரி மரங்கள்லாம் வந்து சேஃப்டிக்காக பார்த்து ஏறணும். ஸோ அதேமாரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்தமாரி பனைமரம் ஏறுறதுலாம். சில பேர் சொல்கிறாங்க பனைமரம் ஏறி நொங்கு வெட்டி சாப்பிட்டு ஜாலியாக வரீங்கன்னு. ஒரு சில நேரம் நல்லா இருந்தால் நாங்கள் ஜாலியாக சாப்பிட்டு வருவோம், சில நேரம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ இது வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வந்து வீடியோ எடுக்கிறது ஈஸி, ஆனால் மேலே ஏறி வெட்டுறது கஷ்டம். ஸோ அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏறுங்க, ஏறி நல்லா ஒன்றுக்கு ஒரு முறை செக் பண்ணி அது மரத்தில் கல் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏறுங்க. பை சான்ஸ் ஏதாவது கல் அடித்தாக்கா அது கீழே வந்துடும். பாருங்கள், இப்போ நாங்கள் வெட்டிட்டோம். ஸோ நீங்கள் இந்தமாரி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி சேனலுங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.